பாமக கூட்டணி இடையே பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல் வெளிவந்திருக்கிறது. பாஜக பாமக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 11 இடங்களை பாமக கூறும் நிலையில் 7 இடங்களை பாஜக தர முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 12 தொகுதிகளை பாமக கேட்கும் நிலையில் 7 இடங்களை ஒதுக்கீடு செய்ய பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பாஜக பாமக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பாஜக பாமக இடையே கூட்டணி இழுபறி பேச்சுவார்த்தை என்ன நடந்துட்டு இருக்கு? லாவண்யா, குறிப்பாக பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற மும்முரத்தோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது பாமக பாஜக கூட்டணியில 12 இடங்களை கேட்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா இடமும் கேட்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தற்போது முதற்கட்டமாக இழுபறியில் நீடித்து வருவதாகவே பாஜகவுடைய நிர்வாகிகள் நம்மிடம் தகவல்கள் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவை பொறுத்தளவிற்கு தற்போது வட மாநிலங்கள்ல 7 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருப்பதாகவும், ஆனால் தொடர்ச்சியாக 12 இடங்களுக்கு கீழாக பாமக தற்போது வரைக்கும் இறங்கி வரவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு அதிமுகவினுடைய சார்பாக சி.வி. சண்முகம் நேரடியாக ராமதாஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக பாமக கூட்டணி என்பது தற்போது எந்த அணியில் இருக்க போகிறது? அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது பாஜகவுடன் கூட்டணியா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஜி.கே. வாசன் அவர்களும் இது தொடர்பாக அவருடைய தரப்பிலிருந்து பாஜக அணியில் பாமகவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் பேசப்பட்டாலும் கூட தற்பொழுது பாஜக பாமக இடையே இந்த கூட்டணி இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.